ஹாய். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலுமே எந்த ஒரு அ சமய என்ன சொல்றது? சமூக வலைத்தளத்தில எங்க பார்த்தாலுமே இருக்கிற ஒரே ஒரு இது வந்து, அந்த பொண்ணும், அந்த தீபக் அப்படிங்கிற ஒரு இது கேரளாவுல நடந்த ஒரு சம்பவம் தான் ஃபுல்லா எங்க பார்த்தாலுமே இருக்குங்க. நான் வந்து இத பத்தி போடணும்னு அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏனாலும் நான் வந்து Instagram போனாலும் இதே தான் ஓடுது. Facebook போனாலும் அதே தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் எனக்கு இதே ஓடிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்ன வீடியோன்னு இத ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கல. பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு தப்பு பண்றவங்கள வந்து மக்கள் வந்து சொல்றதுக்கே பயப்படுறாங்க, சொல்ல மாட்றாங்க. அப்படியே வந்து அமைதியா இருந்துர்றாங்க. ஆனா, தப்பே பண்ணாத ஒரு விஷயத்த எவ்ளோ தைரியமா எடுத்து போட்டு, நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அந்த பொண்ணு இவ்ளோ சீப்பா பண்ணி, இப்ப இன்னைக்கு அந்த உயிர வந்து இந்த உலகத்த விட்டே போயிடுச்சு. அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு எவ்ளோ ஒரு இழப்பா இருக்கும். எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீ வந்து அழகா ஈஸியா எடுத்து போட்டுட்டு போயிட்ட. ஆனா, அதனால ஆ அந்த ஃபேமிலி தான் ரொம்ப வந்து கஷ்டப்படுது. நம்ம ஃபாலோவர்ஸ்க்காகவும், ஒரு லைக்குக்காகவும், நம்ம வந்து ரொம்ப பெரிய செலிபிரிட்டி ஆகணும், நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நெனச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீ வந்து உன்னோட திறமைய காட்டி நீ ஃபேமஸ் ஆகு. இந்த மாரி அடுத்தவங்க உயிர வாங்கி ஃபேமஸ் ஆகுறதெல்லாம் ஒரு என்ன இதுன்னே எனக்கு புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அத பார்க்கும்போது. ஏன்னா, தப்பு பண்ற மத்த மாரி எங்கெல்லாமோ வந்து அ தப்பு பண்றாங்க. அதெல்லாமே வந்து ஏன் தொறந்து சொல்ல முடியல? ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போட முடியல? ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியல? அதெல்லாம் ஏன் உங்களால பண்ண முடியல? இது வந்து தப்பே இல்லாம, அத இவ்ளோ தைரியமா எடுத்து போடுறீங்க. ஒருத்தன் வந்து நம்மள தட்டுறான், இடிக்கிறான்னா, உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதுல்ல. நீங்க ஒதுங்கி போமாட்டீங்களா? இவ்ளோ நடந்திருக்கு. எனக்கு அது வந்து ரொம்ப என்ன சொல்லதுக்குன்னே தெரியலங்க. நம்ம வீட்ல ஒண்ணு நடந்தா நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம வந்து பேச தான் நம்மளால முடியுது. ஆனா, அந்த வீட்ல அந்த இழப்ப வந்து யாரால ஈடு குடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். சோசியல் மீடியாவ பொறுத்தவரைக்கும் நல்லது நெறைய இருக்கு, கெட்டதும் நெறைய இருக்குது. ஸோ நமக்கு என்ன நல்லது தேவ, அத பார்த்து கத்துக்கோங்க. கெட்டத தூக்கி போட்டுருங்க. உங்கள பார்த்து 4 பேர் கத்துப்பாங்க. ஸோ உனக்கு ஏதாச்சும் நீ ஃபேமஸ் ஆகணும், இல்ல நெறைய ஃபாலோவர்ஸ் வரணுமா, உன் திறமைய காமிச்சு நீ பண்ணு. அது ஓகே. பொம்பளையா இருந்தா எல்லா தப்பும் வந்து நம்ம நம்ம என்ன பண்ணாலுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நெனைக்காதீங்க. நல்லது பண்ணுங்க. இந்த மாரி தேவையில்லாம பண்ணாதீங்க. அடுத்தவங்க உயிர வந்து எவ்ளோ மோசமா நடந்துக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல.